ஹலோ வணக்கம் மக்களே. ஒரு நகரத்தின் அதாவது 10வது சம் பார்க்குறோம். பர்சன்டேஜில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400 வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 5% அதனோட இந்த நம்பரில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அதாவது இந்த வருஷம் வந்து இந்த அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் இது 5% இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 5%க்கும் சேர்த்து 5%ங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து கூட்டு வட்டி கணக்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம நார்மல் மெத்தட்லேயும் போடலாம், அந்த மாதிரி கூட்டு வட்டி கணக்கு யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம். ஸோ நம்ம நார்மல் மெத்தடில் போடணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதாவது எப்படி போடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் பார்க்கலாம். 1,76,400 இதுக்கு வந்து 5%ங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அடித்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இதுதான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8820. இதுதான் வந்து உங்களுக்கு 5%. ஃபஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 176,400 + 8820. இந்த நம்பர் கூட உங்களுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 2 2 பேலன்ஸ் மேலே வந்து ஒன்று போயிடும். 220 5 8. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் கிடைக்கக்கூடிய தொகை, மக்கள் தொகை. ஃபஸ்ட் இயரில் நமக்கு செகண்ட் இயர் தேவை. ஸோ செகண்ட் இயர் பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்த மக்கள் தொகைக்கு நமக்கு வந்து 5% தெரியணும். ஸோ பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 9261 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த 9261 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 85220 கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு செகண்ட் இயரில் கிடைக்கக்கூடிய தொகை 194481. இதுதான் நமக்கு செகண்ட் இயரில் கிடைக்கக்கூடிய மக்கள் தொகை. ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டியில் இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தடு. இதை நான் கூட்டு வட்டி ஃபார்முலாவில் சொன்ன மாதிரி நம்ம போடலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P × 1 + R/100 இதில் பிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மக்கள் தொகை எடுத்துக்கலாம். மக்கள் தொகை என்ன அப்படின்னா 1,76,400 × 1 + ஆறுங்கிறது நம்ம இதோட வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னா 5% இருக்குது. ஸோ அதை போட்டுக்கலாம். என்னங்கிறது 2 years. ஸோ இதை நம்ம அடித்து கொடுக்கலாம். இது 20 times, இது 1 time. ஸோ ஆஸ் யூஷுவல் 1,76,400 × 21/20 21/20 ஆஸ் யூஷுவல் அந்த 2 times அப்படிங்கிறதுனால இது போட்டிருக்கோம். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல், ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிறத பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே அமௌண்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. 441 × 4